மாப்பிளை மாப்பிளை வீட்டுல இருக்கியாயா? என்ன மாம்சே? மாப்பிளை வணக்கம் மாப்பிளை. இன்னைக்கு அதிசயமா காலையிலே குளிச்சுட்டு முரட்ட நாமத்தை போட்டிருக்க. எதுவும் புரட்டாசி கச்சேரி இருக்கா? இல்ல மாப்பிளை, இன்னைக்கு நீ திருப்பதி போறன்னு கேள்விப்பட்டேன். எப்படி நீ எனக்கு 2 லட்டு வாங்கிட்டு தெரியும், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 2 லட்டு வேணும். அதுக்குதான் நேர்ல வந்து ஒரு வார்த்தை சொல்லலான்னு வந்தேன். அதானே பார்த்தேன். போன வாரம் வைரல் ஃபீவர்ல ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு நடையா நடந்தேன். வந்து ஒரு வார்த்தை மாப்பிள்ளை எப்படி இருக்க, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டியா நீ? ஏன் விஷயம் உனக்கு தெரியாமையா இருந்திருக்கும்? லட்டு வாங்கிட்டு சொல்ல மட்டும் மயிலாப்பூர்ல இருந்து மடிப்பாக்கம் வரைக்கும் நடந்தே வந்திருக்க. என்ன மாப்பிள்ள சொல்ற, உனக்கு காய்ச்சலா? போன வாரம் உன்னை மலர் ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தேன். சரி, ஏதோ ஆபீஸ் வழியா வந்திருக்கோன்னு சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நான் எந்த ஆபீஸ்லயே ஒர்க் பண்றேன். கிட்டக்கு வந்தா காய்ச்சல் ஏதோ ஒட்டிக்குமோன்னு சொல்லிட்டு 12B பஸ் பிடிச்சி எஸ்கேப் ஆயிருக்கேன். சரி சரி, சோகமா இருக்கிற மாதிரி நடிக்காத. எக்ஸ்ட்ரா வேணா 2 லட்டு வாங்கிட்டு வரேன் உனக்கு. தேங்க்ஸ் மாப்பிளை. அப்புறம் லஞ்சுக்கு என்ன, சங்கரா மீன் குழம்பும் வஞ்சர மீன் வறுவலுமா? வாடை தூக்குதே. அப்பள வர பிடிக்கிற போல. மாமா, உன்னை என்னமோ நினைச்சையா? மோப்ப முடிச்சே குழம்புல என்ன மீன் போட்டுக்கன்னு கரெக்டா சொல்ற. வேற லெவல்யா நீ. பேசாம போலீஸ்க்கு ஹெல்ப்பரா சேர்ந்துரு. மாப்பிள, ரொம்ப புகழாத என்னைய. புகழ்றேனா? விசித்திர ஆமையா இருப்பாரோ. சரி, இவ்வளவு மோப்பம் முடிச்சுட்டா உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போயிரு. அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும். ஐயோ வேண்டாம் மாப்பிள, புரட்டாசி மாசம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். தெரியாதா உனக்கு? தெரிஞ்சது. நீ குழம்புல கிடக்குற மீன் என்ன கலர் சட்டி போட்டிருக்குன்னு மோப்பம் முடிச்சு சொல்றப்பவே தெரிஞ்சிருச்சு. உன்ன மாதிரி யாராலையும் ஸ்ட்ரிக்டா வரத ஃபாலோ பண்ண முடியாதுன்னு. ஆமா, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற, அப்புறம் ஏன் திருப்பதி லட்டு மட்டும் வாங்கிட்டு சொல்ற? மாப்பிள, நான் திருப்பதி லட்டு தானே வாங்கிட்டு சொன்னேன். திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி வாங்கிட்டு சொன்னேன். ஓ, நியூஸ்லாம் நீ பாக்குறது இல்லையா? இல்லையே மாப்பிளை, என்னாச்சு? திருப்பதி லட்டு செய்யும் போது நெய்க்கு பதிலா பன்னி கொழுப்பு மாட்டு கொழுப்பு சேர்த்திருக்காங்க. நியூஸ் கேள்விப்பட்டது எனக்கே ஏன்டா திருப்பதி போகணும்னு ஆயிடுச்சு. ஓ, என்னையா சொல்ற? உண்மையா? உண்மையா பொய்யான்லாம் தெரியாது. ஆனா இனிமே திருப்பதி லட்டை பார்த்தாலே அந்த ஞாபகம் தானே வரும். பேசாம 7 லட்டை நீயே சேர்த்து வாங்கிக்க மாம்சு.